ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் வீடியோ தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பர்க்னர் பிராண்ட்லேருந்து ஒரு கடாய் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 24 சென்டிமீட்டர் 3.1 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசான்லேருந்து தாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்கிட்ட ஆல்ரெடி மேயர் பிராண்டில் 26 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு கடாயும் ஒரு ஃப்ரை பேனும் இருக்குது. இன்னொரு கடாய் வந்து எனக்கு தேவைப்பட்டது. ஸோ அதனால் நான் வந்து பர்க்னரில் வந்து நான் வாங்கியிருக்கேன். இந்த கடாய் வந்து ட்ரீ ப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன்லேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னர் பாடி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹை குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. மிடில் லேயர் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம், அவுட்டர் லேயர் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் ஸ்டீல் வந்து கொடுத்துருக்காங்கங்க. நிறைய பிராண்டில் வந்து குக்வேர்ஸ் இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்க்னர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் வந்து பர்க்னர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எங்கள் வீட்டில் டிஷ்வாஷரில் தான் வந்து பாத்திரங்கள் எல்லாமே கழுவுவோங்க. ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வந்து அதிகமாக இல்லை. மேயர் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ ஒன்று வாங்கியிருக்கோம் பர்க்னரு. ஸோ 2 கடாய் இருந்ததுன்னா நம்ம ஒரு குழம்பு, ஒரு பொரியல் அது மாதிரி செய்யலாம். அதே போல் நம்ம டிஷ்வாஷரில் வைக்கிறதுக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் தான் வந்து வைக்க முடியும். ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து நான் வந்து இந்த கடாய் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கடாயை வெளியே எடுக்கும்போது நல்ல ஒரு ஹெவியாக இருந்தது. இதோட பாட்டமும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெவி வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா மிரர் ஃபினிஷில் வந்திருக்கு. நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த மேயர் பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் இருக்கும் உள்ள இன்னர் பாடி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிரர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதோட லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெவியாக இருக்குது. மேயர் பிராண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் லிட்டு வந்து வரும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பர்க்னர் வந்து சூப்பராக இருக்குது. இது கீழே தவறி விழுந்தால் கூட நமக்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. கைப்பிடியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லிட்டை தொடும்போது நமக்கு வந்து சூடு அதிகமாக பிடிக்காத மாதிரி நல்லா தள்ளி கொடுத்துருக்காங்க. இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குழியாக இருக்குங்க. ஸோ நம்ம குழம்பு, பொரியல், அதுக்கப்புறம் ஏதாவது வெரைட்டி ரைஸ் செய்கிறதா இருந்தால் கூட நம்ம வந்து இதில் வந்து சூப்பராக வந்து செய்யலாம். நல்ல குழியாக இருக்குது கடாய். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த கடாய். ஸோ யாரெல்லாம் பர்க்னர் பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கடாயோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நல்ல ஒரு ப்ரீமியமான ஹை குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தாங்க கொடுத்துருக்காங்க. சீக்கிரத்தில் வந்து நமக்கு துரு பிடிக்காது. தாராளமாக நீங்கள் வந்து டிஷ்வாஷர்லேயும் பயன்படுத்தலாம். நம்ம வந்து கையில் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ஈஸியாக பயன்படுத்தலாம். இந்த கடாய் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேங்க. இதோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிக்கல. க்ளீன் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு ஈஸியாக இருக்குது. இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் வாங்கும்போது 2049க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குங்க. 1700 சம்திங்கே வந்து பார்த்திங்கன்னா 24 சென்டிமீட்டர் கடாய் வந்து இப்போ கிடைக்கிது. ஸோ நீங்கள் ப்ரைஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். அமேசானை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.